மலையாள படமான திருஷ்யம் படத்தோட தமிழ் ரீமேக் தான் பாபநாசம் படம். மோகன்லால் மீனா நடிப்புல வெளியான திருஷ்யம் படம் கேரளாவுல மட்டுமல்லாம தமிழகத்திலயும் நல்லா ஓடியது. இப்ப தமிழ்ல வெளியாகிற பாபநாசம் படத்துல மோகன்லால் கதாபாத்திரத்துல கமல்ஹாசனும் மீனா கதாபாத்திரத்துல கௌதமியும் அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. கமல்ஹாசன் இந்த படத்துல உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. கமல், கௌதமி, நிவேதா, எஸ்தர் இருக்கிற ஒரு அழகான குடும்பத்துல ஐஜி மகன் வருணால ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இந்த அசம்பாவிதத்தால வருண் கொல்லப்படுறாரு. விசாரணை துரிதமா நடந்துட்டு இருக்கிறப்ப போலீஸ் கிட்ட இருந்து அவரோட குடும்பத்தை காப்பாத்த கமல்ஹாசன் நடத்துற அறிவுபூர்வமான போராட்டங்கள் தான் கதையோட முக்கிய அம்சம். மோகன்லாலோட நடிப்பை அப்படியே காப்பி அடிக்காம நெல்லை தமிழ் பேசி அசலான நடிப்பை கொடுத்திருக்காரு கமல்ஹாசன். போலீஸ் கிட்ட இருந்து மாட்டாம இருக்க அவர் போடுற திட்டங்கள், போலீசாரால அவரோட குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோன்ட்டு அவர் தவிக்கிற தவிர்ப்பு கமல் உண்மையிலேயே உலக நாயகன் தான் என்பதை திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு. கௌதமிக்கு இந்த படத்துல வெயிட்டான கேரக்டர். கௌதமியோட பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிடுறாங்க. அதை மறைக்கிறதுக்கு அவங்க தவிக்கிற தவிர்ப்பு சூப்பர். மத்தபடி கலாபவன் மணி, டெல்லி கணேஷ், MS பாஸ்கர், சார்லி, ஆசா சரத், ஸ்ரீராம் அவங்களோட கேரக்டர் எல்லாம் சரியா செஞ்சிருக்காங்க. இந்த படத்துல இடம்பெற்றிருக்கிற 2 பால்களுமே ஓகே தானாலும் பின்னணி இசையில திரும்பவும் ஒரு முறை கமலுக்கு நம்பிக்கையானவர் தான்ங்கிறத ஜிப்ரா நிரூபிச்சிருக்காரு. ஜெயமோகனோட வசனங்கள் படத்துக்கு கூடுதல் பலமா இருக்கு. ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே சிறப்பா இருக்கு. இந்த படத்துல முதல் பாதியில முதல் அரை மணி நேரம் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் அதை எடுத்து வர காட்சிகள் எல்லாம் ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு. மொத்தத்துல திருஷ்யம் படத்தை ஏற்கனவே பார்த்திருந்தாலோ இல்ல பாக்குறதாலோ கண்டிப்பா பாபநாசம் படத்தை கமல்ஹாசன் அவரோட நடிப்புக்காகவே பார்க்கணும்னு சொல்லலாம். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.